அப்போ திமுகவை காப்பாற்றும் நோக்கத்தோடு தான் இங்க தமிழக மீடியா செயல்படுகிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம். அங்க வட இந்தியாவில் அவங்களுக்கு காங்கிரஸை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதுதான் வித்தியாசம். இவங்க இதை வச்சு தான் உருட்டிக்கிட்டே இருக்காங்க. பத்தியா நார்த் இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சியை டார்கெட் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க, மோடிக்கு ஜால்ரா போடுறாங்க அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் வந்து திமுக கேள்வி கேட்கும் போது திமுகவை எதிர்கேள்வி கேட்டால் உடனடியாக இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? பார்த்தீங்களா, மீடியா வந்து மோடிக்கு ஆதரவாக செயல்படுகிறது, அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்னு பேசுவாங்க. அதே தான் அங்கேயும் பேசுறாங்க. இதுதான் வந்து வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை தான் திரு கேப்ரியல் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அங்க வந்து பாஜகவையும் கேள்வி கேட்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் என்னவெல்லாம் கேள்வி கேட்கிறதோ அந்த கேள்விகள் அனைத்தையுமே பாஜகவினரையும் பார்த்து கேட்கிறார்கள். பாஜக காரங்களும் பதில் சொல்றாங்க. ஆனா கூடவே எதிர்க்கட்சிகளையும் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அதுதான் வட இந்திய மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக மீடியாவில் எதிர்க்கட்சிகள் பாஜகவை பார்த்து என்ன கேள்வி கேட்டாலும் அது எல்லாத்தையுமே இவங்களும் கேட்கிறாங்க. ஆனா எதிர்க்கட்சிகளை பார்த்து கேட்கறதே கிடையாது. திமுகவை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கறதே கிடையாது. திமுகவை எப்படி காப்பாற்றலாம், திமுக சொல்வதுதான் உண்மை அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் இன்னைக்கு தமிழக மீடியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க.